ஹீரானோட அம்மா வெளியூருக்கு பிசினஸ் ட்ரிப்காக வந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு ஆபீஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் ஒரு ஹோட்டல் ஸ்டேக்கு போறாங்க. அங்க இவங்களுக்கும் ஜாங்குக்கும் பக்கத்து ரூம் புக் ஆயிருக்கு. ஹீரானோட அம்மாவோ ஜாங் கிட்ட ஒரு 2-3 நாளா சரியாவே பேசுறது இல்ல. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அவன் மொத்தம் கொடுத்துட்டான் இல்லையா, அதனால 2 பேருமே எதுவுமே பேசிக்காம அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த ஹீரானும் ஷோவானும் நைட் எல்லாம் தூங்காம பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரான் ஷோவான் கிட்ட, என்ன ஷோவான் கீழே உட்காந்துருக்க, மேல வாடான்னு கூப்பிட்டா, செல்லமே நீ ஒழுங்கா தூங்கு செல்லமே, உனக்கு உடம்பு வேற சரியில்லை, நான் மேல வந்தா உன்னை தூங்க விட மாட்டேன், நீ பேசாம தூங்குடி அப்படின்னு சொல்லி பேசி அவங்களை தூங்க வச்சுட்டு ஷோவான் தூங்காம ஹீரானுக்காக கிச்சன்ல வந்து சுட சுட ஸ்பெஷலா அவங்களுக்காக நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கான். அழகா பொறுமையா மலைக்கு இதமா சுட சமைச்சிட்டு அவன் தனியாலாம் சாப்பிடாம ஹீரான் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நல்லா சமைச்சு வச்சுட்டு இங்க ஹீரானை வந்து பார்த்தா ஹீரான் இன்னும் டயர்ட்ல தூங்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப ஷோவான், ஹே செல்லமே சாப்பிட்டு தூங்குறியான்னு கேட்டா, பசிக்குதுதான் ஷோவான், ஆனா சாப்பாடு வேணாம், நீ இப்படியே கூடவே இருந்துட்டு ஏன் ஷோவான் எப்ப பார்த்தாலும் கீழேயே இருக்க, மேல வான்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்துட்டே தூங்கிடலாமன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரான் ஷோவான் கிட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷோவான், என்னோட வீட்டுல எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் இந்த மாதிரி சந்தோஷமா தூங்குனதே இல்ல தெரியுமா, இவ்வளவு நாட்களா எங்கடா இருந்த, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல, போடா, சரி ஓகே இனிமே என்ன எங்கேயும் விட்டு போகாதுன்ட்டு கட்டி பிடிச்சி 2 பேரும் அங்க நிம்மதியா சந்தோஷமா தூங்கிட்டு இருக்காங்க.